அனைவருக்கும் வணக்கம். வீரபாண்டியன் மனைவி பாகம் 1 அத்தியாயம் 9. மந்தியில் வாள் நீட்டி அமர்ந்து கவனிப்பது போல இரு குரங்குகளின் வடிவங்கள் செதுக்கப்பட்ட ஒரு மரக்கதவு காளி கோயிலுக்கு வாசல் கதவாக அமைந்திருந்தது. யாரோ தலை சிறந்த காளி பக்தன் ஒருவன் எங்கோ ஒரு அனுமார் கோயிலில் இருந்து அந்த மரக்கதவை பெயர்த்து வந்து இந்த காளி கோயிலுக்கு வாசல் கதவாக அமைத்திருக்க வேண்டும் என சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள். ஒதுக்குப்புறமான இந்த காளி கோயிலை சுற்றி குரங்குகளின் நடமாட்டம் அதிகமானதாகையால் யாரோ தலை சிறந்த இளம் மர சிற்பி ஒருவன் இந்த கதவின் மீது குரங்குகளை செதுக்கிவிட்டு போயிருப்பான் எனவும் யூகிக்கலாம். இப்போது நன்கு சாத்தி உள்ளே தாழ்பால் இடப்பட்ட அந்த கதவின் சாவி துவாரத்தின் வழியாக கண்ணீர் தோய்ந்த இரு கரு நீல வெளிகள் வெளி இருளை ஊடுருவி கவனித்துக் கொண்டிருந்தன. காளி கோயிலின் வெளியே உள்ள பால் மண்டபத்தின் திண்ணை மீது சோழிய போர் வீரன் வீரசேகரனும் வால்படை தலைவன் ஜனநாதனும் யானைப்படை தலைவர் கிழவர் சம்பவராயரும் அமர்ந்து சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தனர். கோயிலின் உள்ளே பதுங்கி நின்ற ஊர்மிளா வெடுக்கென்று பின்னால் திரும்பி பார்த்தாள். அவளை அந்த பால் கோயிலில் சிறை வைத்த காப்பாளிகன் இப்போது பலிபீடத்தின் மீது அமர்ந்து தன் ஆந்தை வெளிகளால் அவளையே கண் கொட்டாமல் கவனித்துக் கொண்டிருந்தான். ஊர்மிளா மெல்ல திரும்பி கதவின் உட்புற சாவித்துவாரத்தில் காதை வைத்து வெளியே உள்ளவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று ஒரு வார்த்தை கூட விடாமல் மிகவும் கவனமாக ஒற்று கேட்க ஆரம்பித்தாள். அவள் பெண் பிறவி ஆதலால் ஒற்று கேட்பது அவளுக்கு மிகவும் சுலபமாக இருந்தது. வீரசேகரா, என்ன தீவிரமான சிந்தனை! இந்த கோயிலுக்குள் ஊர்மிளா பதுங்கி இருப்பாள் என்ற சந்தேகம்தானே? ஆமாம், மரணத்திற்கும் துணிந்து இந்த இருட்டு நேரத்திலே கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே போய் சோதித்து பார்க்க வேண்டும். ஊர்மிளாவை சிறைப்பிடித்து நம் சோழ அரசாங்கத்தின் விசாரணைக்கு ஆளாக்க வேண்டும் என்று என் தேசபக்தி தூண்டுகிறது. அவ்வளவு தூரம் தேசபக்தி உனக்கும் நல்லதல்ல தம்பி, தேசத்திற்கும் நல்லதல்ல. அவ்வளவு கண்மூடித்தனமான தேசபக்தி இருந்தால் நீ ஸ்ரீ ராமானுஜருக்கு மட்டுமல்ல அரசாங்கத்திற்கும் தாசனாகி விடுவாய். அரசாங்கம் செய்யும் எந்த தவற்றையும் கண்டிக்காமல் அனுமதித்துக் கொண்டே போவாய். ஒரு தேசத்தில் எவ்வளவு கண்மூடித்தனமான தேச பக்தர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு முட்டாள்களும் ஊமைகளும் அடிமைகளும் இருப்பதாக அரசாங்கம் கருதிவிடும். கண்டித்து பேச எதிர்கட்சிக்காரர்கள் இல்லாவிட்டால் அரசாங்கம் எதேச்சதிகாரமாக மாறி பெருவாரியான மக்களுக்கு தீமைகளை பெருக்கிக் கொண்டே போகும். கூடிய சீக்கிரம் தேசம் சர்வநாசமடைந்து அந்நியருக்கு அடிமைப்பட்டு போகும். அளவு மீறிய தேசபக்தியால் ஒரு தேசத்திற்கு ஆபத்து ஏற்படும் என்ற அரசியல் தத்துவம் உனக்கு புரியாது. நீ அரசியலுக்கும் புரிது. ஆகையால் தம்பி, அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை உன் காதல் விஷயத்தில் மட்டுமல்ல அரசியல் விஷயத்திலும் உபயோகப்படுத்து என்றான் ஜனநாதன் கலக்கலவென்று விளையாட்டாக சிரித்துக் கொண்டே. வீரசேகரன் வருத்தமும் கோபமும் கலந்த குரலில், ஜனநாதா, அரசியலையும் தேசபக்தியையும் விளையாட்டாக பரிகாசம் செய்வதை கூட நான் விரும்பவில்லை. இதென்ன சிறு குழந்தைகள் போல விளையாட்டு என்றான். ஜனநாதனோ வழக்கம் போல விஷம சிரிப்புடன், சிறு குழந்தைகள் தங்கள் சுய திருப்திக்காக மண் பொம்மைகளை வைத்து விளையாடுகிறார்கள். அரசியல்வாதிகள் தங்கள் சுய திருப்திக்காக தேசிய லட்சியங்களை சூதாட்ட காய்களாக வைத்து விளையாடுகிறார்கள். ஆத்மவாதிகளோ தங்கள் ஆத்ம திருப்திக்காக தத்துவ சாஸ்திரங்களை வைத்துக் கொண்டு கண்கட்டு விளையாட்டு விளையாடுகிறார்கள். இம்மூன்றும் ஒன்றுதானே? இன்னும் சொல்ல போனால் சிறு குழந்தைகளின் விளையாட்டினால் பிறருக்கோ மனித ஜாதிக்கோ அதிக தீங்கு விளைவதில்லை. வீரசேகரன் லட்சிய உணர்ச்சியினால் ஆவேசம் கொண்டவன் போல கூவினான். சோழ சாம்ராஜ்யத்தின் இணையற்ற அரசியல் புருஷனான ஜனநாத கச்சிராயன் இவ்வாறு அரசியலை பரிகாசம் செய்வதைக் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். நம் சோழ சாம்ராஜ்யம் கங்கையும் கடாரமும் தாண்டி அடிவானத்திற்கு அப்பாலும் தமிழரின் புலிக்கொடியை வானலாக பறக்க விட போகிறது. ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் வியாபித்திருந்த தமிழர் நாகரிகத்தை மறுபடி உலகம் முழுவதும் வியாபிக்க செய்ய முயல்கிறது. சோழ நாட்டின் காவிரி கரையில் அகில உலகையும் கட்டித்தழுவும் ஒரு லட்சிய கனவு உருவாகும் போது திக்கெட்டும் திக் விஜயம் செய்ய ஆயிரக்கணக்கான சோழிய வீரர்கள் திரண்டு வரும்போது சோழ சாம்ராஜ்யத்தின் வாழ்படை தலைவன் ஜனநாதனா இப்படி பேசுவது?
சாமானிய போர் வீரனான எனக்கே இந்த மாபெரும் லட்சிய கனவு இருக்கும்போது மகா வீரனான ஜனநாதன் இன்னும் எவ்வளவு பெரிய கனவெல்லாம் காண வேண்டியவன். தம்பி, எனக்கு நிம்மதியாக குரட்டை விட்டு தூங்க தெரியுமே தவிர அனாவசியமான கனவுகளில் எல்லாம் கண்டு தூக்கத்தை கெடுத்துக் கொள்ளும் வழக்கம் என்னிடம் இல்லை. உருக்காட்டு படலத்தை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பம் ஒன்று வரும். அப்போது என்னை பற்றி நீ நன்றாக புரிந்து கொள்வாய் என்றான் அலட்சியமாக ஜனநாதன். அவனை நோக்கி இளவர் சம்புவராயர், ஜனநாதா, நீ இவ்வாறு பேசுவதற்கு தகுந்த காரணம் இருக்கிறது. உன் காடவராய வம்சமே சதா முணுமுணுப்பது. 100 வருடங்களுக்கு முன் உங்கள் காடவராய வம்சத்தின் இனமான பல்லவ சாம்ராஜ்யத்தை ஆதிகால சோழ மன்னர்கள் அழித்து விட்டார்கள் என்ற ஆத்திரம் உனக்கு. சோழ சாம்ராஜ்யமும் அதை போல அழிவதை கூட உன் உள்ளம் உன்னை அறியாமலே விரும்பும் என்றார். சம்புவராயரே, எனக்கு உள்ளம் என்றே ஒன்று இல்லை என்பது உமக்கு நன்றாக தெரியும் என்று கூறிவிட்டு சிரித்தான் ஜனநாதன். உன் கனவு சோழ சாம்ராஜ்யம் உருவாகும் சோழ நாட்டின் காவேரி கரையிலோ இந்த பாண்டி நாட்டின் வைகை கரையிலோ இல்லை. தொண்டை நாட்டில் 100 வருடங்களுக்கு முன்பு அழிந்து போன பல்லவ சாம்ராஜ்யத்தில் இருக்கிறது ஜனநாதா. சம்புவராயரே, 100 வருடங்களுக்கு முன் அழிந்து பூண்டு முளைத்து போன பல்லவ சாம்ராஜ்யத்தை பற்றி நினைக்க நான் அவ்வளவு தூரம் முட்டாள் அல்ல. நேற்று என்ன காய்கறி சாப்பிட்டேன் என்பதை கூட மறந்துவிடக் கூடியவன் நான். ஒருவேளை சோழ சாம்ராஜ்யத்தின் அழிவை காண விரும்புகிறேன் என்று நீர் நினைத்தால் அதோடு சேர்த்து பாண்டிய சாம்ராஜ்யத்தின் அழிவையும் காண விரும்புவேன் என்பதையும் உமது மனதில் பதித்துக் கொள்ளும். ஏனெனில் 100 வருடங்களுக்கு முன் பல்லவ சாம்ராஜ்யத்தை அழித்தவர்கள் சோழர்கள் மட்டுமல்ல, பாண்டியர்களும் தான் என்றான் ஜனநாதன். இந்த பேச்சை வேறு திசையில் திருப்ப விரும்பிய வீரசேகரன் கிழவர் சம்புவராயரை சுட்டிக்காட்டி, ஜனநாதா, இந்த பெரியவர் எப்போதும் ஏன் உன்னுடனே இருக்கிறார் என்று கேட்டான். இன்னும் இவர் என்னிடமிருந்து எந்த பலனும் அடையவில்லை. எனக்கோ இந்த பரம பக்தரை என் அருகில் வைத்திருப்பதால் ஏராளமான புண்ணியங்கள் கிடைக்குமே என்று ஆசைப்படுகிறேன் என்று சிரித்தான் ஜனநாதன். கிழவர் சம்புவராயர் சட்டென்று, ஜனநாதா, நம் வீரசேகரன் அரசியலை பெரிய லட்சியமாக நினைத்துக் கொண்டு வந்திருக்கிறான். நீயோ ஆடுகளையும் பிணங்களையும் மறுத்து விற்கும் வியாபாரிகளை விட அரசியல்வாதிகளை மோசமாக்கி விடுவாய் போல் இருக்கிறது என்றார். அப்போது தொம்பை கூத்தாடிகள் போல மாறு வேடமணிந்த 2 சோழிய ஒற்றர்கள் வேகமாக ஓடி வந்து காளி கோயிலின் வெளி மண்டப திண்ணையில் உள்ள கிழவர் சம்புவராயரிடம் ஏதோ ஒரு அவசரமான தகவலை சொல்ல விரும்பினார்கள். அந்த 2 ஒற்றர்களும் நீல முகம் உள்ளவர்களாகவும் முகவாய் உப்பி குரங்கு போன்ற முகம் உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். ஏதோ தாங்கள் கண்டுபிடித்த ஒரு உளவை சம்புவராயரிடம் தனிமையில் சொல்ல ஏக காலத்தில் துடித்தவர்களாக தவித்து நின்றார்கள். அதை புரிந்து கொண்ட ஜனநாத கச்சிராயன் விசுமமாக சிரித்துக் கொண்டே, சம்புவராயரே, இந்த ககன் சாரணன் என்ற 2 வானரங்களும் உம்முடைய ஒற்று கேள்வி படலத்தில் தலை சிறந்த ஒற்றர்கள் இல்லையா என்று கேட்டான். ஆமாம். என்ன ஒற்றர்களே, ஏதாவது துப்பு கிடைத்ததா என்றார் சம்புவராயர். கிடைத்து விட்டது. வீரபாண்டியரும் அவர் மனைவியும் இந்த மதுரை கோட்டைக்குள் தான் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்று 2 ஒற்றர்களும் ஏக காலத்தில் கோவினார்கள். 2 முட்டாள்கள் என்று சிரித்தான் ஜனநாதன். அதை கேட்டு ஒற்றர்கள் இருவரும் திடுக்கிட்டார்கள். 2 முட்டாள்கள் என்று தங்களைத்தான் சொல்கிறானா அல்லது வீரபாண்டியனையும் அவன் மனைவியையும் சொல்கிறானா என்று தவித்த ஒற்றர்கள் இருவரும் ஏக காலத்தில் ஜனநாதனை கூர்ந்து பார்த்தார்கள். பிறகு சற்று பெரிய தோற்றமுள்ள சாரணதேவன் என்ற ஒற்றன் கிழவர் சம்புவராயரை நோக்கி, நாங்கள் இப்படி சந்தேகிப்பதற்கு தகுந்த காரணம் இருக்கிறது. முற்றுகையில் மதுரை கோட்டை நம் கைக்குள் சிக்கும்போது வீரபாண்டியரும் அவர் மனைவியும் என்ன காரணத்தாலோ கோட்டைக்குள்ளேயே சிக்கிக் கொண்டு விட்டார்கள். கோட்டையின் 4 வாசல்களிலும் மதில் புறத்தை சுற்றிலும் நம்முடைய வாள் வீரர்களும் குதிரை சேவகர்களும் யானையாட்களும் இவ்வளவு பலமாக காவல் புரிவார்கள் என்று வீரபாண்டியர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவரையும் அவர் மனைவியையும் நமக்கு தெரியாமல் கோட்டையை விட்டு ரகசியமாக வெளியேற்ற இன்று நடுநிசையில் ஒரு பெரிய முயற்சி நடக்கப் போகிறது. நாம் சிறிது ஏமாந்தாலும் வீரபாண்டியரும் அவர் மனைவியும்
நம் வலையில் இருந்து தப்பி இந்த மதுரை நகரை விட்டு நீங்கி விடுவார்கள். ஜனநாதன் பரிகாசமாக சிரித்துக் கொண்டே, வீரபாண்டியன் தன் தலைநகரை கை நழுவ விட்ட பிறகு இத்தனை நாள் கழித்தா இப்போது நகர் நீங்கும் படலம் நடக்கும்? ஒற்றர்களே, நீங்கள் கம்பனை போல அபாரமாக கற்பனை செய்கிறீர்கள் என்றான். இல்லை இல்லை, நாங்கள் அவ்வாறு அனுமானிப்பதற்கு தகுந்த அத்தாட்சி இருக்கிறது. கோட்டைக்கு வெளியே வைகை ஆற்றில் 2 படகுகள் கட்டப்பட்டு மிதக்கின்றன. அவற்றில் ஆள்களோ விளக்கு வெளிச்சமோ சுற்றிலும் எவ்வித அரவமோ இல்லை. படகுகளுக்குள் துடுப்புகளும் ஒரு சாத மூட்டையும் தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு படகுக்குள் ஒரு ஈழக்காசு தவறி விழுந்து கிடந்தது. விடியல் ஜாம நேரத்தில் இருந்து அங்கேயே அந்த 2 படகுகளும் இருக்கின்றனவாம். நாங்கள் சந்தேகப்பட்டு அவற்றின் சொந்தக்காரர்கள் வருகிறார்களா என்று ரகசியமாக கவனித்தோம். இருட்டில் இவ்வளவு நாளிகையாகியும் ஒரு ஆளாவது கண்ணில் படவில்லை. உடனே நாங்கள் நம்முடைய காவல் வீரர்களில் சிலரை படகுகளின் அருகில் ரகசியமாக நிறுத்தி வைத்துவிட்டு நகர்கோட்டைக்குள் வந்தோம். சித்திரை வீதி, ஆவணி மேல்மாசி ஆடி வீதிகளில் எல்லாம் அலைந்த பிறகு கிழக்கு கோபுர வாசலில் எங்கள் சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்வது போல 2 குடியானவர்கள் சந்தித்து ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசிய பேச்சு 2 புலவர்களின் பேச்சை போல் இருந்ததால் எங்களுக்கு சற்று சந்தேகம் தட்டியது என்று ஒற்றன் சாரணன் மூச்சுவிட சற்று நிறுத்தினான். ஜனநாதன் சிரித்துக் கொண்டே, பாண்டிய நாட்டு குடியானவர்கள் நம்முடைய சோழ நாட்டு புலவர்களை விட நல்ல புலமை தமிழில் பேசுவார்கள். இந்த மதுரை முத்தமிழ் சங்கம் இருந்த இடமப்பா. சரி சரி, மேலே சொல். அந்த 2 குடியானவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை ஒன்று விடாமல் அப்படியே சொல். அவர்கள் என் மீது வசை பொழிந்திருந்தாலும் அதையும் ஒரு வசவு விடாமல் சொல் என்றான். ஒற்றன் சாரணன் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான். நாங்கள் ஒளிந்து நின்று அந்த குடியானவர்களின் பேச்சை ஒட்டு கேட்டோம். அவர்களில் குள்ளமாக இருந்த குடியானவன் தடியாக இருந்தவனை பார்த்து, அண்ணே, பெரிய புராண கதையை நேற்று பாதியிலேயே நிறுத்திவிட்டாயே என்று சொன்னான். சம்புவராயரே, பார்த்தீரா, நம்முடைய சோழ நாட்டில் ராமாயணம் ஆரம்பமாகும் போது இங்கே பாண்டிய நாட்டில் ரகசியமாக பெரிய புராணம் நடத்துகிறார்கள். சரி சரி சாரணா, மேலே அந்த குடியானவர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள், அதை சொல். அதற்கு தடியாக இருந்த குடியானவன், இன்றைக்கு திருஞான சம்பந்தர் கதை தம்பி என்றான். என்று சொல்லிவிட்டு ஒற்றன் நிறுத்தினான். சம்புவராயரே, இந்த திருஞான சம்பந்தர் புராணத்தின் உள்ளர்த்தம் உமக்கு புரிகிறதா என்று ஜனநாதன் சிரித்துக் கொண்டே கேட்டான். இல்லை என்பதற்கு அறிகுறியாக கிழவர் சம்புவராயர் மௌனம் சாதித்தார். நீர் திருஞான சம்பந்தர் புராணத்தை பாராயணம் செய்வீரே தவிர அதன் உள்ளர்த்தம் உமக்கு புரியாது. இங்கே கவனியும். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு இன்னொரு பெயர் ஆளுடைய பிள்ளையார், அதாவது ஆளக்கூடிய பிள்ளை, அதாவது வீரபாண்டியனுக்கு பிறகு பட்டத்தை ஆளக்கூடிய மூத்த பிள்ளை. அந்த குடியானவர்கள் இருவரும் தங்களுடைய இளவரசனை பற்றி பேசுகிறார்கள். சரி ஒற்றனே, மேலே தொடர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டதை சொல். அதற்கு குள்ளமான குடியானவன் சொன்னான், இனி திருஞான சம்பந்தர் கதை ஒன்றுதான் அன்னை பாக்கி. பாக்கி என்றதனால் வீரபாண்டியனும் அவனது குடும்பமும் ஏற்கனவே மதுரையை விட்டு தப்பி ஓடிவிட்டார்கள். இனி அவனுடைய இளவரசனான இந்த திருஞான சம்பந்தர் ஒருவர்தான் பாக்கி என்று அர்த்தம். மேலே கூறு. அதற்கு அந்த தடியன், இன்று இரவுக்குள்ளே அந்த கதையையும் முடித்து விடலாம் என்றான். அதாவது அவர்களது நம்பிக்கைப்படி திருஞான சம்பந்தர் இன்று இரவுக்குள் மதுரையை விட்டு வெளியேறி விடுவார். நம்முடைய நம்பிக்கைப்படி திருஞான சம்பந்தர் நம் கையில் சிக்கி இந்த மதுரை ஸ்தலத்திலேயே நம் வாளால் முக்தி பேறு அடைந்து விடுவார். சரி, மேலே சொல். அதற்கு குள்ளமானவன், நான் திருஞான சம்பந்தரை பார்த்ததில்லை என்று கேட்க, அதற்கு தடியானவன், கோயில் பிரகாரத்தில் 63 நாயனார் வரிசையில் திருஞான சம்பந்தரை பார்க்கலாம் தம்பி என்றான். அதாவது வீரபாண்டியன் மகன் மீனாட்சியம்மன் கோயிலில் சிவனடியார் கோலத்தில் என்றான் உடம்பையும் திருநீற்றால் மறைத்துக் கொண்டு பிரகார மண்டபங்களில் நடமாடுகிறான் என்று கூறினான் ஜனநாதன். அதற்கு குள்ளன்,
கதையை எப்போது ஆரம்பிப்பாய் என்று கேட்க, கும்பகர்ண படலத்திற்கு அப்புறம் அந்த கதையை படித்தால்தான் புண்ணியம் தம்பி என்றான் அந்த தடியன். இதற்கு அர்த்தம், நம்முடைய காவல் வீரர்களை எல்லாம் நன்றாக தூங்கிய பிறகு நடுச்சாமத்தில் இளவரசனை கோயிலை விட்டு கிளப்பி மதுரை கோட்டையை விட்டு வெளியேற்ற முயல்கிறார்கள். அதற்கு அப்புறம் குள்ளன் எதையோ யோசித்துவிட்டு, அண்ணே, ஒன்று கேட்க மறந்து போய்விட்டேன். உன் வயலில் எத்தனை களம் நெல் அறுவடைக்கு தயாராக இருக்கும் என்று கேட்க, அதற்கு அந்த தடியன், என் வயலில் 80 களம் நெல் இருக்கிறது. உன் கையில் 60 களம் நெல்லாவது அறுவடைக்கு தயாராக இருக்கும். இரண்டையும் சேர்த்தால் நம்முடைய பழைய கடனை அடைத்து விடலாம் என்றான். அதாவது நம்முடைய சோழ வீரர்களின் தலைகளை அறுவடை செய்ய அந்த தடியன் கையில் 80 ஆட்களும் குள்ளன் கையில் 60 ஆட்களும் இருக்கிறார்கள். இரண்டும் சேர்ந்தால் இளவரசனை மதுரையை விட்டு வெளியேற்றி பாண்டிய மன்னருக்கு வாழையடி வாழையாக பட்டிருக்கும் நன்றி கடனை செலுத்தி விடுவார்கள். சரி, இப்போது மேலே சொல். உடனே குள்ளன், துவாரபாலகர்களை தரிசிக்காமல் திருஞான சம்பந்தரை கும்பிடுவதால் புண்ணியம் கிடைக்காது இல்லையா என்று கேட்டான். அதாவது கோயில் வாசலில் காவல் புரியும் நம் சோழ வீரர்களின் தலைகளை வெட்டிவிட வேண்டும் என்று அந்த குள்ளன் விரும்புகிறான். சரி, இதற்கு அந்த தடியன் என்ன பதில் சொன்னான்? உள்ளே இருக்கிற நந்தியையும் மறந்து விடாதே என்று பதில் சொன்னான். சம்புவராயரே, உள்ளே இருக்கும் நந்தி யார் தெரியுமா? நந்தி என்பது ஒரு உயர்தரமான பக்தி மாடு. அதாவது நம்முடைய உயர்தரமான இந்த ஒரு சோழ நாட்டு கிழட்டு மாடு. இங்கே நன்றாக யோசித்து பாரும். இப்போது சொக்கலிங்க பெருமான் சந்நிதியில் இரவு முழுவதும் பதிகம் பாட போயிருக்கும் நம் காவல் படைத்தலைவர் ஏகவாசகன் வானப்போ வரையறை தவிர வேறு யார் அந்த கிழட்டு மாடாக இருக்க முடியும்? சரி ஒற்றனே, இப்போது மேலே சொல் என்றான் ஜனநாதன். பிறகு அந்த தடியன், அதோடு தம்பி, அரிபத்திர நாயனாரையும் கண்டேஸ்வரரையும் நாம் மறந்துவிடக் கூடாது என்றான். அறிவாளையும் தடியையும் மறந்து விடாமல் எடுத்துக்கொண்டு சிவனடியார்கள் கோலத்தில் காரியத்தை சாதிக்கப் போகிறார்கள். சரி, அதற்கு பிறகு? அதற்கு அப்புறம் அந்த குள்ளன், அண்ணே, திருஞான சம்பந்த மூர்த்தி கோயிலில் இருந்து எங்கே போய் தங்குவார் என்று கேட்க, அப்பர் மடத்திற்கு முத்து சிவிகையில் போவார் என்று பதில் சொன்னான் அந்த தடியனானவன். அதாவது கோயிலில் உள்ள சோழிய காவல்காரர்களை கொன்றுவிட்டு திருஞான சம்பந்தர் கோட்டை வாயிலுக்கு சென்று தம் அடியார்களை ஏவி அங்குள்ள காவல்காரர்களையும் கொன்றுவிட்டு முத்து சிவிகையில் அப்பர் மடத்திற்கு போவார். அதாவது பிள்ளையாரின் அப்பாவான வீரபாண்டியனிடம் கடைசியாக போய் சேர்வார். உடனே குள்ளன், அண்ணே, ஞான சம்பந்தர் தலையாத்திரை செய்யும் போது வழியில் பிற சமயக்காரர்களான பகைவர் பயம் இராதா என்று கேட்க, அதற்குத்தான் மருள் நீக்கியார் இருக்கிறாரே என்றான் தடியன். இலங்கை ராணி மூலம் பிறந்த மூத்த பிள்ளையை பல பாண்டி நாட்டு கோட்டை தலைவர்கள் விரும்பவில்லை. இந்த ஆளுடைய பிள்ளையார் கோட்டையை விட்டு தாண்டி பல ஊர்களின் வழியாக போகும்போது பலர் மருண்டு வாத பிரதிவாதம் நிகழுமா என்று கேட்கிறான். அதற்குத்தான் மருள் நீக்கி போல சொல் சாதுரியமுள்ள ஒருவனும் கூடவே போவான் என்று தடியன் சமாதானப்படுத்துகிறான். மேலே? பிறகு குள்ளன், அண்ணே, திருஞான சம்பந்தர் திருமறை காட்டு கோயிலுக்கு எந்த வழியாக போவார் என்று கேட்க, ஏன், நேரான தலைவாசல் வழியாகத்தான் என்றான் தடியன். இதற்கு அர்த்தம், நம் கோட்டையை விட்டு நேரான வாசல் வழியாகவே காட்டுப்புறம் செல்ல திருஞான சம்பந்தர் முயல்வார் என்று பேசிக் கொள்கிறார்கள். ஆக ஆளுடைய பிள்ளையுடன் போகும் அடியார்படை கோட்டையின் உட்புறம் உள்ள நம் சோழிய வீரர்களை கொன்றுவிட்டு உள்புற தாழ்பாலை திறந்து கொண்டு போக தயாராகி விட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக கோட்டை கதவை திறக்க வெளிப்புறம் உள்ள பூட்டையும் நம் சோழிய காவல்காரர்களின் மண்டையையும் பிளக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டார்கள். சரி, மேலே? உடனே குள்ளனானவன், ஏன் அண்ணே, திருஞான சம்பந்தர் மீது திருநாவுக்கரசருக்கு நிறைய அன்பு உண்டல்லவா என்று கேட்க, அதில் என்ன சந்தேகம்? ஞான பிள்ளையாரை எதிர்கொண்டு அழிக்க திருநாவுக்கரசர் தம் உழவார படையுடன் காத்திருப்பாரே என்றான் தடியன்.
அதாவது திருநாவுக்கரசர் என்ற சொல்லரசர் செல்வாக்குள்ள ஒரு தலைவன் தன் உளவார படையுடன் கோட்டைக்கு வெளியே தயாராக காத்திருப்பான். உளவார படை என்பது நிலத்தில் பாய்ச்சி புற்களை செதுக்கி தரையை துப்புரவு செய்தல். திருநாவுக்கரசரின் ஆட்கள் கோட்டைக்கு வெளியே புல்வெட்டி தோட்டிகளின் வேடத்தில் வந்து கூடுவார்கள் என்பதையும், கோட்டைக்கு வெளியே நிற்கும் நம் சோழிய காவல்காரர்களின் தலைகள்தான் புற்கள் என்பதையும், அந்த புற்களை வெட்டி திருஞான சம்பந்தர் உலா கிளம்புவதற்கு தோதாக தரையை துப்புரவு செய்து வைப்பார்கள் என்பதையும் நான் சொல்லாமலே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சரி ஒற்றர்களே, அதற்கு மேலே அந்த குடியானவர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள்? அதற்கு பிறகு அந்த குள்ளன், அண்ணே, திருமறைக்காட்டு கோயிலில் கதவை யார் திறக்க பாடுவது? ஞான சம்பந்தரா, திருநாவுக்கரசரா என்று கேட்க, நாவுக்கரசர் திறக்க பாடுவார், ஞான சம்பந்தர் சாத்த பாடுவார் என்றான் தடியன். அதாவது கோட்டைக்கு வெளியே உள்ள திருநாவுக்கரசர் முதலில் கோட்டை கதவு திறக்கும்படி பதிகம் பாடுவார். அந்த குறிப்பை தெரிந்து கொண்டதும் உள்புறம் உள்ள ஞான பிள்ளையார் கதவு சாத்தும்படி பதிகம் பாடி தன் நிலையை தெரிவிப்பார். பிறகு கோட்டைக்கு வெளியே உள்ள நாவுக்கரசரின் படையினர் நம் சோழிய காவல்காரர்களை கொன்றுவிட்டு கதவை திறந்து விடுவார்கள். உள்ளே உள்ள வீரர்களை கொன்றுவிட்டு ஞான பிள்ளையின் படையினர் கதவை சாத்திவிட்டு கம்பி நீட்டி விடுவார்கள். சரி ஒற்றர்களே, மேலே என்ன பேசினார்கள்? உடனே தடியன் திருஞான சம்பந்தர் புராண கதை 4 பேர் அறிய வாசித்தாலும் வாசிக்கும் பக்கம் நின்று கேட்டாலும் கைலாய பதவி கிடைக்கும் தம்பி என்று சொல்லிவிட்டு இருளில் மறைந்து விட்டான். இந்த ரகசியம் 4 பேருக்கு தெரிந்தால் அதில் ஈடுபட்ட அனைவருக்கும் நம் வாழ்முனையில் கைலாய பதவி கிடைக்கும் என்று அந்த தடியன் எச்சரித்து போகிறான். வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு சிரித்தான் ஜனநாதன். அப்புறம் என்று ஒற்றன் ஏதோ சொல்ல வாய் எடுத்தான். அப்புறம் நடந்தது நீ சொல்லாமலே தெரியும். அந்த தடியன் இருளில் ஓடி மறைந்து விட்டான். குள்ளனையாவது பின்பற்றி ஓடி பிடிக்கலாம் என்று நீங்கள் முயன்றீர்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவன் ஓடிப்போன அடிச்சுவடுகள் கூட உங்கள் கண்ணில் தட்டுப்படவில்லை. அதனால் இந்த தகவலை எங்களிடம் சொல்ல அவசரமாக ஓடி வந்தீர்கள். இப்போது உங்கள் அதிகாரி செங்கேணி அத்திமல்லர் சம்புவராயர் பெரும் படை வீரர்களுடன் மீனாட்சியம்மன் கோயில் மீது படையெடுத்து வீரபாண்டியன் மகனை சிறைப்பிடிக்கப் போகிறார் இல்லையா சம்புவராயரே என்று சொல்லிவிட்டு ஜனநாதன் விஷமமாக கிழவரை ஏறிட்டு பார்த்தான். ஏன், நீயும் உன் வீரர்களுடன் வரவில்லையா ஜனநாதா என்று கேட்டார் சம்புவராயர். ஒரு சிறு பயலை பிடிப்பதற்கு அனாவசியமாக என்னுடைய வானர சைன்யம் எதற்கு? வேண்டாம் சம்புவராயரே, நம் சோழ மன்னர் ஆவலோடு எதிர்நோக்கும் பாண்டிய இளவரசனை, வீரபாண்டியனின் வம்ச விளக்கான அந்த குட்டி மீனை சிறைப்பிடித்த வீரப்புகழ் ஒருவருக்கே சேரட்டும். நமக்குள் போட்டி வேண்டாம். உமது நட்பிற்காக இந்த ஒரு முறையாவது என் சுயநலத்தை மறந்து விடுகிறேன் என்றான் உருக்கமான குரலில் ஜனநாதன். உடனே சம்புவராயர் உற்சாகம் அடைந்து ஜனநாதனை மனதிற்குள் வாழ்த்திக் கொண்டே ஒற்றர்கள் பின்தொடர உருவிய வாளுடன் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார். இதுவரை ஏதோ மந்திரத்தால் கட்டுண்டவனைப் போல வாயடைத்து போய் ஒரு வினோதமான உலகில் மெய்மறந்திருந்த வீரசேகரன் சிறிது சுயநினைவு பெற்று இந்த பூலோகத்திற்கு வந்தான். எதிரே விஷம சிரிப்புடன் காட்சியளிக்கும் ஜனநாத கச்சிராயனின் புத்தி சாதுரியத்தையும் பெரிய புராண ஆராய்ச்சி அறிவையும் எண்ணி எண்ணி அதிகம் வியப்புற்றான் அவன். என்ன வீரசேகரா, என் அறிவு, செய்கை, என் போக்கு எல்லாமே உனக்கு விசித்திரமாக இருக்கிறது இல்லையா என்று கேட்டான் ஜனநாதன். ஆமாம் என்றான் வீரசேகரன். பாண்டிய இளவரசன் கோயிலில் பதுங்கி இருக்கிறான் என்று என் புத்தி கூர்மையால் கண்டுபிடித்து சொல்லிவிட்டு நானே நேரில் போய் பாண்டிய குமாரனை சிறைப்பிடித்து ஏன் வீரப்புகழ் அடைந்திருக்க கூடாது என்று நினைக்கிறாய் இல்லையா? அந்த பெருமையை கிழவர் சம்புவராயருக்கு விட்டுக் கொடுப்போம் என்ற தாராள மனப்பான்மை என்னிடம் இராது என்றும் உனக்கு தெரியும் இல்லையா? ஆமாம். யோசனை சொல்லிவிட்டு அதன் பலனை இன்னொருவனுக்கு விட்டுக் கொடுக்கும் தியாகியை நான் என் ஜென்மத்தில் பார்த்ததில்லை. பகவத்கீதையை பாராயணம் செய்பவனால் கூட அப்படி தன்னலம் மறந்தவனாக இருக்க முடியாது என்றான் வியப்புடன் வீரசேகரன். தம்பி, அது என் தியாகம் அல்ல, அதுவும் என் சுயநலம்தான். ஏதோ 2 அசட்டு குடியானவர்கள் பேசிய பெரிய புராண பரிபாஷையை வைத்துக் கொண்டு
பாண்டிய இளவரசன் மீனாட்சியம்மன் கோயிலில் பதுங்கி இருக்கிறான் என்று பெரிய புராணத்திற்கு புது அர்த்தம் சொல்லிவிட்டேன். ஒருவேளை அந்த அர்த்தம் தவறாக இருந்தால் நான் என் மாபெரும் படை வீரர்களோடு போய் கோயிலை முற்றுகையிடும் போது அங்கே பாண்டிய இளவரசனின் வாடகை இல்லாதிருந்தால் அந்த அவமானத்தை என்னால் சகிக்க இயலுமா? கிழவர் சம்புவராயர் அந்த அவமானத்தை அனுபவித்தால் நான் இரட்டிப்பு மகிழ்ச்சியடைவேன். இல்லை, பாண்டிய இளவரசன் நிச்சயம் அந்த கோயிலில் தான் பதுங்கி இருப்பான். பெரிய புராண பரிபாஷையில் அந்த இரண்டு குடியானவர்களும் பேசியபடியே இளவரசனை கோட்டையை விட்டு வெளியேற்றி அனுப்பிவிட இன்று இரவு ஓர் ரகசிய முயற்சி நடக்கிறது என்பதிலும் சந்தேகம் இல்லை. நேற்று நான் குசவபாளையம் தெரு வழியாக நடந்து வந்த போது இரு பாண்டிய நாட்டு செம்படவ பெண்கள் சின்ன மீன் சிக்கிக் கொண்டு விட்டதடி, ஆனால் கொஞ்சம் ஏமாந்தாலும் கையை விட்டு நழுவிவிடும் என்று சிலேடையாக பேசிக்கொண்டே போனார்கள். அதன் அர்த்தம் இப்போதுதான் எனக்கு புரிகிறது. அதனால் பாண்டிய இளவரசன் கோயிலில் இருக்கிறான், படை வீரர்களோடு போனால் அவன் சம்புவராயரின் கையில் சிக்கிக் கொண்டு விடுவான் என்றான் வீரசேகரன். வீரசேகரா, இங்கே கொஞ்சம் புத்தியை உபயோகி. பாண்டிய இளவரசன் கோயிலில் தான் பதுங்கி இருப்பான் என்று வைத்துக் கொண்டாலும் நான் என் வாள் வீரர்களை திரட்டி கொண்டு கோயிலை அடைவதற்குள் திருஞான சம்பந்தர் உருவத்தில் பதுங்கி இருக்கும் பாண்டிய இளவரசன் வேறு அவதாரம் எடுத்து இந்த மதுரையை விட்டே மாயமாக மறைந்து போயிருந்தால் என் நிலை என்னவாகும்? இந்த ஜனநாதன் ஒரு காரியத்தை சாதிக்க நினைத்து வெறுங்கையாக திரும்பிய கதை எங்கள் காணவராய சரித்திரத்திலேயே கிடையாது. அதனால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்று சந்தேகம் வர தெரிந்தால்தான் நான் நேரிலே போவேன். இல்லாவிட்டால் அதன் பலாபலன்களை அனுபவிக்கும் பெருமையை இன்னொருவனுக்கு விட்டுவிடுவேன். இப்போது பார், பாண்டிய இளவரசனை பிடிக்க போய் பிடிக்க முடியாமல் கிழவர் சம்புவராயர் அசட்டு பட்டம் கட்டி கொண்டாரானால் அவருடைய அந்தஸ்து என்னை விட ஒரு படி கீழே இறங்கிவிடும். ஒருவேளை அவர் பாண்டிய இளவரசனை பிடித்து விட்டால் அவர் என் அறிவுக்கு என்றென்றும் அடிமையாகி விடுவார். சம்புவராயர் என் அறிவை கண்டு மயங்கி என் இஷ்டம் போல உபயோகப்படுத்தும் என் கூர்மையான ஆயுதங்களில் ஒன்றாக மாறிவிடுவார். அந்த கிழவரின் சிநேகம் உன்னை போன்ற மகாசுரனுக்கு அவ்வளவு அவசியமானதா? என் சுயநலத்திற்கு அந்த கிழவரின் சிநேகம் அவசியம் தேவைப்படுகிறது வீரசேகரா. இப்போது சோழ நாட்டை அரசாலும் நம் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தி துரதிருஷ்டவசமாக நம்மை போல ஒரு வாலிபனாக இருந்தாலும் அரச சபையை கிழவர்கள் தான் அதிகம் ஆக்கிரமித்துக் கொண்டு அட்டகாசம் செய்கிறார்கள். இனம் இனத்தோடுதான் சேரும் என்பது போல கிழடுகள் கிழடோடுதான் சேரும். இவரை என் கைக்குள் போட்டுக்கொண்டு இந்த ஒரு கிழட்டை ஆட்டினால் மற்ற கிழடுகளும் சேர்ந்து கொண்டு தாளம் போடும். மேலும் சம்புவராயர் வம்சமே அரச பரம்பரையோடு அதிக தொடர்பும் செல்வாக்கும் உள்ளது. இந்த கிழவர் சம்புவராயர் இருக்கிறாரே, இவர் அத்திமலர் என்று பட்டம் பெற்ற யானை படை தலைவர். சீயமங்கலத்தில் உள்ள கோயிலுக்கு ஏராளமான நிலங்களை இறையிலியாக தானம் கொடுத்து பரம பக்தர் என்ற வேஷமும் தரித்திருக்கிறார். ஆக இவரின் கையில் ஏராளமான யானைகளும் அடியார் படைகளும் இருக்கின்றன. இவருடைய சிநேகத்தை அடைவதற்காக பாண்டிய இளவரசனை பிடிக்கும் பெருமையை நான் இவருக்கு லஞ்சம் கொடுக்கிறேன். சின்ன மீனை இறை கொடுத்துதான் பெரிய மீனை நம் வலையில் சிக்க வைக்க வேண்டும், இல்லையா தம்பி? ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த வீரசேகரன் சட்டென்று, நாம் சின்ன மீனை மட்டுமல்ல பெரிய மீனையும் பிடித்து விடலாம். மீன கொடியோனான வீரபாண்டியனைத்தான் இன்றே பிடித்து விடலாம் என்று சொல்கிறேன். அவன் கோட்டை வாசலின் வெளியே தன் மூத்த மகனுக்காக இன்று இரவு காத்திருப்பான் என்றான். ஜனநாதன் அவனை கூர்ந்து பார்த்தான். இந்த அதிசயத்தை எப்படி தம்பி கண்டுபிடித்தாய் என்று ஜனநாதன் சிரித்துக் கொண்டே கேட்டான். அதே பெரிய புராண பரிபாஷையை கொண்டுதான். கோட்டைக்கு வெளியே திருஞான சம்பந்தரின் ரகசிய வருகையை எதிர்நோக்கி திருநாவுக்கரசு சுவாமிகள் தம் உழவார படையுடன் காத்திருப்பார் என்று குடியானவர்கள் பேசிக் கொண்டார்களே. திருநாவுக்கரசு சுவாமிகள் வேறு யாரும் அல்ல, திரிபுவன சக்கரவர்த்திகள் வீரபாண்டிய தேவர்தான். செல்வாக்குள்ள சொல்லரசரான திருநாவுக்கரசருக்கு அப்பர் சுவாமிகள் என்று மற்றொரு பெயரும் உண்டு. ஆளுடைய பிள்ளையாரின் அப்பாவான வீரபாண்டியனைத்தான் அவ்வாறு குடியானவன் ரகசியமாக குறிப்பிட்டிருக்கிறான். தல யாத்திரையின் போது மருள் நீக்கியார் கூட போவார் என்பது
அப்பருக்கு மருள்நீக்கி என்ற மற்றொரு பெயரும் இருப்பதால் தான் என்றான் வீரசேகரன் தன் அறிவின் திறமையை தானே வியந்து கொண்டு. ஜனநாதன் அவனை நோக்கி, தம்பி, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல நீயும் என்னோடு சேர்ந்து புத்திசாலியாகிவிட்டாய். ஆனால் வீர வைணவனான உனக்கு சைவர்களின் பெரிய புராணத்தில் இவ்வளவு பரிச்சயம் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு சிரித்தான். வீரசேகரனோ மேலும் தன் புத்தி சாதுரியத்தை காட்டத் தொடங்கினான். வீரபாண்டியன் தன் ஆட்களுடன் கோட்டையின் வெளியே எந்த வாயில்புறம் காத்திருக்கிறான் என்பதை கண்டுபிடித்து விடலாம். படகோட்டி சாமியாரும் பாலமுருக கடவுள் வேடத்தில் ஒரு சிறு பையனும் இந்த மதுரை கோட்டையை விட்டு தந்திரமாக வெளியேறிய நாள் முதலாக எந்த பஜனை கோஷ்டியையும் எந்தவித முகாந்தரத்தை கொண்டும் கோட்டைக்கு வெளியோ உள்ளேயோ விடக்கூடாது என்று வாசல் காவலருக்கு நாம் கடும் கட்டளை பிறப்பித்திருக்கிறோம். இதனால் பாண்டிய இளவரசன் திருஞான சம்பந்தர் வேடத்தில் கோட்டையை விட்டு போவது என்றால் உள்ளேயும் வெளியேயும் உள்ள அத்தனை காவல்காரர்களையும் ரகசியமாக கொன்றுவிட்டு கதவை திறந்து கொண்டுதான் போக முடியும். நாமோ இந்த மதுரை கோட்டையின் 4 வாயில் புறங்களிலும் பெரும் முற்றுகை நடந்தாலும் சமாளிப்பதற்கு தயாராக பலத்த காவல் வைத்திருக்கிறோம். இந்த 4 வாசல்களின் வழியாகவும் திருஞான சம்பந்தர் வெளியேற முடியாது. ஆனால் வடக்கு மதில் சுவரின் தலைவாசலுக்கு 600 அடி தள்ளி ஒரு சிறு இடுக்கு கதவு இருக்கிறது. நம்முடைய தூதர்களோ ஒற்றர்களோ வேலையாட்களோ ஓரிரு ஜனங்களோ அடிக்கடி வெளியே போய் வருவதற்கு சௌகரியமாக அந்த சிறு வாசலை உபயோகப்படுத்தி வருகிறோம். அது ஒரே சமயத்தில் இருவருக்கு மேல் நுழைய முடியாதபடிக்கு மிகவும் குறுகிய வாசலை உடையதால் அங்கே நாம் அதிகமாக காவல் வைக்கவில்லை. ஆக அந்த சிறு வாசலின் வழியேதான் திருஞான சம்பந்தர் வெளியேற சிந்திப்பார். ஆகையால் அதன் வெளிப்புறம் திருநாவுக்கரசர் தமது உழவார படையுடன் காத்திருப்பார் என்பது நிச்சயம். நாம் இப்போது நம் படைகளை திரட்டி கொண்டு போனால் வெளியே நிற்கும் வீரபாண்டியனை பிடித்து விடலாம் என்றான் வீரசேகரன், தானும் வேடிக்கையாகவும் திறமையாகவும் பேசிவிட்ட பெருமையோடு. ஜனநாதன் அவனை நோக்கி, நீ மிகவும் அவசரப்படுகிறாய் தம்பி. பெரும்படை திரட்டி நீ ஆரவார சப்தத்துடன் போகும் வரை வீரபாண்டியன் வெளியே காத்திருப்பானா? அவ்வளவு தூரம் அவன் முட்டாளும் அல்ல, உன்னோடு போரிட வந்தவனும் அல்ல என்றான். அப்படியானால் வீரபாண்டியனை இன்று இரவு நம் வலையில் சிக்க வைக்க வழி? நீ புத்திசாலியாகவும் பொறுமைசாலியாகவும் இருந்தால் அது மிகவும் சுலபம். இங்கே கவனி. கோயிலுக்குள் இருக்கும் பாண்டிய இளவரசனை, அதாவது திருஞான சம்பந்தரை இந்நேரம் நமது கிழவர் சம்புவராயர் எப்படியும் பிடித்து விடுவார். ஆனால் இளவரசன் அகப்பட்டு விட்டான் என்ற செய்தி வெளியே ஒரு ஈக்காக்கைக்கு கூட தெரியாதபடிக்கு மிகவும் ரகசியமாக வைத்திருப்போம். இளவரசனை திருஞான சம்பந்தர் வேடத்தில் ஒரு சிறு கோஷ்டியுடன் 3வது ஜாமத்திற்கு பிறகுதான் கோட்டையை விட்டு கடத்த வேண்டும் என்பது எதிரிகளின் சதித்திட்டம். ஏனெனில் உள்ளிருந்து வரும் திருஞான சம்பந்தர் கோஷ்டியும் வெளியே காத்திருக்கும் திருநாவுக்கரசர் கோஷ்டியும் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தால்தான் நமக்கு சந்தேகம் ஏற்படாமல் இருக்கும். அப்போது அந்த சிறு வாசலில் உள்ள நமது காவல்காரர்களின் எண்ணிக்கையும் அவர்களை விட குறைவாக இருக்க வேண்டும். அதற்கு எதிரிகளுக்கு சௌகரியமான நேரம் 3வது ஜாமம்தான். அது போக்குவரத்து அதிகம் இல்லாத நேரமாகையால் சிறு வாசலில் உள்ளும் புறமும் நம்முடைய காவல்காரர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள். அதிலும் உள்ளே இருக்கும் நமது காவல்காரர்கள் 3வது ஜாமத்தில் நன்றாக தூங்கி வழிவார்கள். வெளியில் உள்ள காவல்காரர்களோ வயற்காட்டின் புறம் தம் புது காதலிகளோடு ரகசியமாக பொழுதுபோக்கிக் கொண்டிருப்பார்கள். ஆகவே திருஞான சம்பந்தரை எப்படி கடத்த எதிரிகள் திட்டமிட்டிருக்கிறார்களோ அதன் பிரகாரமே அணுவளவும் பிசகாதபடிக்கு நாம் வேறு ஒரு சிறு பயலை திருஞான சம்பந்தர் வேடத்தில் முத்து பல்லக்கில் உட்கார வைத்து 3வது ஜாமத்தில் கொண்டு போய் கோட்டை வாசலின் உட்புறம் நிறுத்துவோம். வெளியே நிற்கும் அப்பர் சுவாமிகள் கதவு திறக்க பாடுவார். அந்த தேவார குறிப்பு கேட்டதும் நாமும் நம் திருஞான சம்பந்தரை கொண்டு கதவு சாத்த பாடும்படி சங்கீத ஒலிகளை கிளப்புவோம். உடனே வெளியே நிற்கும் அப்பர் சுவாமிகள் நம் காவல்காரர்களை கொன்றுவிட்டு கதவை திறப்பார். உடனே நீ உன் பெரும் படையோடு வீரபாண்டியனின் கோஷ்டியை சுற்றி வளைத்துக் கொண்டு சுலபமாக பிடித்து விடலாம். அந்த எதிர்பாராத நிலையில்தான் வீரபாண்டியன் உன் கையில் சிக்குவான். ஆனால் படை திரட்டும் போது எதற்கு என்று சொல்லாதே.
வெளியே ஏதோ ஓர் அயலூர் முற்றுகைக்கு படை கிளம்புகிறது என்று பொய் வதந்தியை கிளப்பிவிடு. வெளியே நிற்கும் வீரபாண்டியனை பிடிப்பதற்காகத்தான் இவ்வளவு மும்முரம் என்பது என்னையும் உன்னையும் தவிர வேறு எந்த பிராணிக்கும் தெரிந்துவிடக் கூடாது. தெரிந்தால் உடனே வீரபாண்டியனுக்கு எச்சரித்து விடுவார்கள். நீ படை திரட்டுவதற்குள் அவன் ஓடிப்போய் விடுவான். கோட்டைக்குள் மூத்த மகன் சிக்கிக் கொண்டதையும் பொருட்படுத்தாமல் ஓடியே போய்விடுவான் என்றான் ஜனநாதன். வீரசேகரன் வியப்பும் நன்றியும் பொங்க ஜனநாதனின் சூழ்ச்சி திறமையை வெகுவாக புகழ்ந்தான். தம்பி, சுயநலவாதிக்கு சூழ்ச்சி திறமை இருப்பதில் அதிசயம் ஒன்றுமில்லை. ஆத்மவாதி போல உணர்ச்சிகளை கொன்று இருதயத்தை துண்டாக அறுத்து வைத்து விட்டால் அறிவு வெகு கூர்மையாக வேலை செய்யும் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் ஜனநாதன். ஜனநாதா, உன் அறிவின் திறமையால் வீரபாண்டியனின் மூத்த மகனை நம் கிழவர் சம்புவராயர் இந்த முதல் ஜாமத்தில் இந்நேரம் சிறைப்பிடித்து விடுவார். நான் 3வது ஜாமத்தில் வீரபாண்டியனை சிறைப்பிடித்து விடுவேன். இன்று இரவுக்குள் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் எங்கள் கையில் சிக்கிக் கொண்டு விடுவார்கள் என்றான் வீரசேகரன் அளப்பரிய ஆனந்தத்துடன். இவ்வளவையும் பாழடைந்த காளி கோயிலின் உள்ளிருந்து ஒற்று கேட்டுக் கொண்டிருந்த ஊர்மிளாவுக்கு சுயநினைவு தடுமாறியது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.